உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முற்றிலும் வித்தியாசமாக ராசி பலனா நட்சத்திர பலன் அதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விசித்திரமான ஒரு மாபெரும் மனிதருடைய ஒரு உரைக்காணல். பிளஸ் அதிலேயே நிறைய உங்களுக்கு தேவைப்படி கூட ராசிக்கான தகவல்களும் நட்சத்திரக்கான தகவலும் நிறைய பொதிந்திருக்க போகுது. அப்படி யாரை மேடம் இன்ட்ரோ கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்ணுக்கு விருந்திருக்குமா இல்லையா, செவிக்கு கண்டிப்பா விருந்திருக்கும். வாங்க நம்ம இப்போ ஜாக்வர் தங்கம் சாரோட நம்மளோட பயணத்தை தொடரலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய சித்தர் அனுபவம் பத்தி எனக்கு சொல்லுங்களேன். எப்படி இருந்தது உங்களுடைய சித்தர் அனுபவம்? மேடம், நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஓகே சார். எங்க அம்மா வந்து ரொம்ப சாமி பக்தைன்னா அங்கே கிராமத்தில் தெரியும், காட்டுக்குள்ளே தான் சாமி குலதெய்வம் இருக்கும். அங்கே போய் கூட்டி தண்ணி துளிச்சு கோலம் போட்டு அந்த மாதிரி அப்போவுமே எங்கள் சாமி மேலே ரொம்ப பக்தி. எங்கள் அம்மா 6 வயசில் இருந்ததுக்கப்புறம் நான் வந்து குன்றத்தூர் சென்னைக்கு வந்துட்டேன். அங்கே வந்து ஒரு எங்கள் அண்ணன் கடை வச்சுருந்தாங்க, அதில் இருப்பேன். கரெக்டாக எங்கள் அண்ணன் கடைக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன ஒரு 8 கட்டு ரூம் தான் இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு வைக்கிறக்காக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். டெய்லி கரெக்டாக 4 மணிக்கெலாம் வந்து கடை திறப்பேன். நான் சின்ன பையன் தான், 4 மணி திறப்பேன். 11 மணி வரைக்கும் கடையில் உட்காந்துருப்பேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது யாரும் வெளியே வந்தால் பார்க்காம உள்ளேயும் போக மாட்டாங்க, யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஸோ அப்படி ஏதோ பயந்து அப்படியே இருந்தாங்க. நான் ஒரு நாள் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு 9 வயசு இருக்கணும், போய் பார்க்குறேன். பார்த்தா அப்படின்னு அவர் பார்க்குறாரு, தாடி வச்சுட்டு. அவர் கண் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அனல் மாதிரி இருக்குது கண். ஆனால் அவர் ட்ரெஸ்ஸு வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு போட்டிருக்காரு. ஆனால் வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டுமே வந்து அழுக்கு வந்து தாரில் போட்டு முக்கிய எடுத்தாருங்க, அப்படி இருக்கு. ஆனால் ஒரு கெட்ட வாடை அடிக்கல, வாசனையாக தான் இருந்துச்சு. நான் என்னடா அது, ஒரு நாள் குளிக்கலனாலே இப்படி இருக்கும், அவர் உள்ளேருந்து வெளியே வரலையே, இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்து, சரி பார்த்துட்டு ஒரு பால் வாங்கி தரலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். பக்கத்தில் ஏற்றாப்புல தான் டீ கடை, அதில் வந்து ஒரு பால் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அவர் என்ன அப்படி பார்த்து குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பன்னு வாங்கி கொடுத்தேன். அப்போல்லாம் பன்னு தான் பெரிய ஃபேமஸ்ஸு. அது வாங்கி கொடுத்தேன், அதையும் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்ககிட்ட மாரியாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கிட்ட தான் அரிசி வாங்குவாங்க. இட்லி கடை வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இட்லி கேட்டேன், என்ன உனக்கு இட்லி நாங்கள் இல்லை அப்படின்னு. அவங்களாம் போகாத, நாங்கள் கொண்டாங்க ஆயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயா தான் அப்போல்லாம் பாட்டின்னு ஆயா. இட்லி வாங்கி கொண்டு கொடுத்தேன், அவர் சாப்பிட்டாரு. தண்ணி கொடுத்தேன், குடித்தார். ஆனால் அவர் ஒன்றுக்கு போகிறதுக்கோ பாத்ரூம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் கடையில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா ஏதோ மனசு அவரை பார்க்கணும் போல் தோணும், அதனால் பார்ப்பேன். அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். சும்மா நான் அப்படி படுத்திருந்தா கூட போய் பார்த்துட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கிட்ட நான் அப்படியே பார்த்தேன். அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சிட்டாருன்னா அந்த இடத்துல இல்லை, எங்கேயுமே போகலை. அவர் எழுந்தது வந்து நடந்து யாருமே பார்த்தல. திடீர்னு ஒரு நாள் போய் பால் கொடுக்கணும், ஆள் இல்லை. அவர் டெய்லி போய் பார்ப்பேன். எங்கன்னா குளத்தான் பக்கத்தில் குளம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க, உட்காந்துருக்காரெல்லாம் பார்த்தேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சித்தர் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சது. அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் அன்றைக்கி நல்லா இருக்கேன் யாருன்னா நினச்சாங்கன்னா அது காரணம் அவர் தான். சூப்பர் சார், சூப்பர். அன்றைக்கி வந்து ஒரு பால் இவ்வளோ வாங்கி கொடுத்தேன். அவர் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன இன்னைக்கு வந்து அப்படி வாழ வச்சுட்டு இருக்காருன்னா அவர் தான் நான் மனசார நினைக்கிறேன். எங்கேயோ இருக்காரு, அவர் என்னை பார்க்குறாரு. ஏன்னா அவரும் இங்கே கூட இருக்கலாம். கண்டிப்பாக சார். அது தான் ஃபஸ்ட்டு நான் சித்தர் பார்த்தேன். இல்லாட்டி இன்னைக்கு இதை பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கரெக்ட், உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேரையர் வந்து நீங்க 18 சித்தர்களோடையுமே அந்த ஒரு அதை பத்தின ஒரு அறிமுகத்தோடய இருக்கீங்க. ஒரு நாள் அறிமுகமாக இருக்கேன். போகரு, கடையர், அவர் இது மாதிரி எல்லா சித்திரம், அகத்தியர், இது மாதிரி எல்லாரும், காகப்புஜண்டர், இது மாதிரி. தேரையர் எப்படி பிடிக்கும்னா, தேரை ஆக்சுவலாக அகத்தியரோட ஸ்டூடெண்ட். ஆமாம். ஆனால் அகத்தியரோட மிஞ்சினவர் தேரையர் மருத்துவத்தில். ஏன்னா ஒரு அரசருக்கு வந்து தலைவலி வருது. தலைவலி வரும்போது அகத்தியர் எல்லாம் போய் அவர் மண்டையோட உடைக்கிறாங்க. சில மூலிகைகளை வச்சு உடைக்கிறாங்க. உள்ள ஒரு தவளை இருக்குது. தேரை என்ன பண்ணுதுன்னா, வெளியே காற்று அடித்தோடனே எங்கே குதிக்கலாம் அப்படின்னு பார்க்குது. குதிச்சாக்க ஒரு மூளை இதாகிடுமா. தேரை டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தண்ணி எடுத்து வந்து அப்படி பக்கத்தில் நீட்டுறாரு. அவர் பார்க்குற மாதிரி டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிக்க உடனே மூடிடுறாங்க. அவர் நல்லாயிடுறாரு. அன்னைக்கு தான் அவருக்கு தேரையர்னு பேரே வச்சாங்க. அகத்தியர் வந்து தேரை வச்சாரு. அகத்தியருக்கே வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அகத்தியருக்கே வந்து அப்போ வந்து எல்லா மருத்துவமும் பார்க்குறாங்க. அப்போ வந்து அகத்தியர் சொல்கிறார், இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் பாரு. அப்போ வந்து தேரையர் வந்து பேரை மாற்றிட்டு ஒரு தாடிலாம் வளர்த்துட்டு வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு 5 நாள் பயணம் பண்ணி தான் அவரை கூப்பிடுறாங்க. இங்கேருந்து போகும்போது இவர் அகத்தியர் என்ன சொல்கிறாரு, நீ போகும்போதெல்லாம் புளிய மரத்தில் உட்காந்துட்டு போனோன்னே அவர் புளிய மரத்தில் உட்காந்து போய் 5 நாள் கழிச்சு பார்க்குறாங்க. பார்த்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னால். அவரை பார்க்கும்போது தேரையர் பார்க்கும்போது இவங்க ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. இந்த போனாங்களே சிஷ்யங்க, அவங்க அவர் பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வரணும் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் வரேன், நீங்கள் போங்க நான் வரேன்ட்டு. இவர் என்ன சொல்கிறார், நீ வேப்ப மரத்தில் உட்காந்து போ. ஓகே. அவர் சொன்னது வேறு, இவர் சொன்னது வேறு. இவங்க வேப்பத்தை உட்காந்து போகும்போது வேப்பத்து சக்தி வந்து ஏறி இங்கே போகும்போது
பழைய மாதிரி பலமாயிட்டார். அப்போ அதெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அப்புறம் தேரையர் அங்கே வராரு. கண்ணு தெரில அகத்தியருக்கு. ஓ. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு மூலிகை பறிச்சு வந்து அதை வந்து காய்ச்சி அந்த இதை வச்சு பாடம் படுத்தி ஊத்துறாரு. கண்ணு முன்னாடியோட தெளிவாக தெரியுது. சூப்பர் சார். தெரிஞ்சவொடனே அவர் இது சொல்றாரு. எங்களுக்கு புது தகவலா இருக்கு. இயல்பாவே வந்து தேவையான கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அகத்தியருக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, மருத்துவம் பார்த்தாருன்றது ஒரு தெளிவாக சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நீ தேரையர் தானே, நீ தாடிலாம் வச்சுட்டு வந்தா தெரியாது நினச்சியா, நான் தான் அவனை சொன்னோன்னே அவர் புல்லரிச்சு போய் காலில் விழுறாரு. அதாவது அகத்தியரே பிரிய மாமுனி அவரே பாராட்டின தேரையர். மருத்துவத்தில் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேரையருங்கனாலே வந்து நோய் நொடியை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறவர். அதாவது இப்போ மக்கள் எப்படி நம்புறாங்க என்னங்கிறதுலாம் தெரியாது. நம்ம மூளைகிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து கேட்கும். கண்டிப்பா சார். இப்போ பிரபஞ்சத்தில் நம்ம பேசணும் 4:30லேருந்து 3:30லேருந்து நம்ம பேசலாம், 5:30 வரைக்கும் பேசலாம். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன பேசணுங்கிறது அது நம்ம மூளைகிட்ட தான் பேசணும். மூளை தான் நம்மளை செயல்படுத்துறது. இப்போ பாம்பு கடிக்குது, ஐயோ பாம்பு கடிச்சு அப்படின்னா செத்து போயிடுவான். பாம்பு தானே போடா, இது என்னடா இது, பாம்பு கடிச்சா இதில் ஏதோ முள்ளு குத்திருக்கோம் அப்படின்னு நினச்சா பொழைச்சிருப்பான். உண்மைதான். எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். நான் மூளை வந்து வலின்னு சொன்னாதானே உடம்புக்கு வலி தெரிய போகுது, இல்லாட்டி தெரியாது இல்ல. மூளை நமக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்கும். அதுதான் இந்த மருத்துவத்துலையும் சரி, எதுலேயுமே சரி. நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காவில் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கண்ணு மட்டும் தான் அப்படி பார்க்க முடியும், வேறு எதுவுமே முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு 15 நாளில் செத்துருவாருனாரு. ஆனால் அவர் மூளை சாவலை. அவருக்கு மூளையை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த இந்த பூஜைக்குள்ளே நான் எந்திரிச்சு நடப்பேன்னு மூளை நினைக்குது அவருக்கு. ஓகே. கண்ணு தான் இருக்கும், வீடு எங்கேயுமே வேலை செய்யலை. ஆனால் அவர் நினச்ச மாதிரி அடுத்த இதில் வந்து அவர் பெரிய ஆளாகிறாரு. சூப்பர் சார். ஏன் ஒரு பெரிய அமெரிக்கா நடிகர் $10,000 எழுதி பாக்கெட்டில் வச்சுருக்காரு அவர். ஏன்னா இவ்வளோ சம்பாதிப்பண்ணி அவர் ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் அந்த 10,000 சம்பளத்துக்கு அவர் சினிமாவில் நடிக்க வர்றாரு. $10,000. இது மாதிரி எல்லாமே நம்ம மூளை சொல்கிறத கேட்கணும். மூளை வந்து பெரிய சக்தி. நம்ம உடம்புக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறது மூளை. அது மாதிரி தேரையர் வந்து அந்த மாதிரி நிறைய மருத்துவத்தில் அவர் பார்க்கும்போது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். தேரையர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், சூப்பர்.